ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 14/6/2022 வைகாசி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் கேட்டை நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பினை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மேச ராசி நேயர்கள். ஆக மேசராசி நேயர்கள் எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் சூரிய பகவான் ரிஷப ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சூரியன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கென்று சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பௌர்ணமி திதி நடப்பில் இருக்கின்ற நல்லதொரு நாளாக அமையப்பெறுகின்றது. இந்த பௌர்ணமி அப்படின்னு வந்துட்டாலே இந்த பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி நம்முடைய தாய் தந்தைகளை குறிக்கின்ற நாயகன் நாயகியை குறிக்கின்ற சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள்ங்க. சூரியன் மூல கிரகம், அவரிடமிருந்து ஒளியை பெற்றே அத்தனை கிரகங்களும் தன்னை கிரகங்களாக இயக்கி கொள்ளுகின்றன. அந்த சூரிய ஒளியினை அபரிமிதமாக வாங்கி அதில் நற்கதிர்களை மட்டும் நம்முடைய பூமிக்கு செலுத்துவது இந்த சந்திரன். ஆக அவரை மாதா கிரகம் என்று அழைக்கின்றோம். அந்த வகையில் இந்த சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் தங்களுக்குள் 180 டிகிரி அமைப்புகளில் நிற்பதற்கு பௌர்ணமி என்று பெயர். இவ்வாறாக இருவரும் நேருக்கு நேர் நிற்கின்ற இந்த பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து அமைகின்ற அமாவாசையும் எந்தவிதமான தோஷத்தையும் அற்ற ஒரு நாளாக விளங்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு, அண்ணாமலையார் கிரிவலம் செல்வதற்கும் அனைத்து விதமான இறை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஏற்ற நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக இன்றைய தினங்களில் இறை வழிபாடு செய்வதற்கு விரதம் இருந்து நோன்பு நோர்த்து நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் என்றால் சூரியனும் சந்திரனும் தாய் தந்தையையும் முன்னோர்களையும் தெய்வங்களையும் குறிக்கின்ற 2 கிரகங்களும் ஒளி நிலையில் உச்ச அமைப்புகளில் இருப்பதனால் இது மிக மிக நல்ல மேன்மைகளை நம்முடைய வேண்டுதல்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக பக்தி மார்க்கத்தில் கவனத்தை செலுத்துங்கள். விரதமிருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வேண்டுதல்களையும் வலுப்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டம அமைப்பு நடப்பில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட சிறு சிறு வரவுகள் அவ்வப்போது வந்த வண்ணமே இருக்கின்ற நாள். நன்முறையில் பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா அனைவரையும் கவரும் வண்ணம் இருக்கும். நீங்கள் வேடிக்கையாக பேசுகிற சில விஷயங்கள் இன்றைய தினம் அடுத்தவங்க சின்னதாக தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக பேசுகின்ற பேச்சில் அந்த விளையாட்டுத்தன்மையை கொஞ்சம் குறைச்சி பேசுகிறது நல்லது. கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டால் காப்பீர்கள். 2ல் சூரியன் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கும். ஆக 1க்கு 2 முறை வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து கொடுக்க வேண்டியது அவசியம். பணவரவு கணிசமாக அமையும். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பொன்பொருள் சேர்க்கை, எந்த பொருளை ஆசைப்பட்டோமோ அந்த பொருளை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறதுன்னு அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. தன்னம்பிக்கை எதிலும் கூடிய வண்ணம் காணப்படுகின்ற மிகச்சிறப்பான நாள். ஒரு இடம் வாங்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, இல்லை அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் உதவிகளை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த உதவிகள் எல்லாம் நன்முறையில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, செலவுகள் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற நாள். கூலி தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாகத்தான் விளங்குகின்றது. இருந்தாலும் ஒரு பைசா சேர்த்து வைக்க முடியாதுங்க. சேமிப்பு என்பது இன்றைய தினம் மறந்து விட வேண்டும். கொஞ்சம் இடமாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் இந்த மாதிரியாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தாராளமாக முயற்சி செய்யலாம். அந்த வெளியிட வாய்ப்புகளை எல்லாம் நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் என்பதனால் சுப விரயங்களாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் இந்த பொருளை விற்கணும்ப்பா, அந்த இடத்த விற்கணும்ப்பா, இந்த வீட்டை விற்கணும்ப்பா, ஏதேனும் ஒரு அசட்டை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா இந்த நாளில் முயற்சி செய்யலாம். அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள்.
கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலும் வருமானத்தினுடைய அளவு சற்றே அதிகரிக்கின்ற நாள். எதை நீங்கள் இன்றைய தினம் செய்தாலும் அதில் ஒரு லாபம் எதிர்பார்ப்பீர்கள், அந்த லாபம் கிடைக்கவும் செய்யும். ஆக கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு லாபகரமான நாளாக அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. தொழில், வேலை, வியாபார அமைப்புகளிலும் சில்லறை வியாபாரங்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல லாபகரமான நாளாக அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் திரும்ப வரலைங்க, எப்பயோ கொடுத்தேன், இன்னமும் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கொடுத்த பணத்தை போயிட்டு இன்றைய தினம் கேளுங்கள், அது திரும்ப வருவதற்கான அமைப்புகள் வலுவாக இருக்கின்றது. ஆக கொடுத்த பணம் திரும்ப வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வருமானம் சற்றே அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்லதொரு மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பொன்பொருள் சேர்க்கை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். இல்லத்தரசிகள் இதை வேண்டும் அதை வேண்டும் என செலக்ட் பண்ணி வாங்குவீங்க. அந்த மாதிரி அதாவது அவங்க தகுதிக்கு ஏற்றாற் போல் வேண்டிய பொருட்களை வாங்கி சேர்க்கின்ற அற்புதமான நாள். தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள். தொழிலும் உத்தியோகத்திலும் நல்லதொரு மேன்மை மட்டும் அல்லாமல் உங்களுக்கென ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம், அங்கீகாரம் கிடைக்கலாம், உயர் அதிகாரியினால் நீங்கள் பாராட்ட பெறலாம். இந்த மாதிரியான நற்செய்திகள் அதிகம் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களே, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் அங்கங்கே கொஞ்சம் சறுக்குங்க. அந்த முயற்சிகள் நீங்கள் வலுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா வெற்றி தான். இன்றைய தினம் பொருளாதார ரீதியாகவும் சரி, பேர் புகழும் சரி, அனைத்தும் நல்ல முறையிலேயே கிடைக்கின்ற நாள். கொஞ்சம் கூடுதலான முயற்சி எடுக்கணும். உங்கள் முயற்சி போதாது, அந்த முயற்சியை அதிகமாக எடுக்கின்ற பட்சத்தில் வருமானத்திலும் சரி, என்ன வேலைக்காரையா, என்ன மனுஷியா, கொடுத்த வாக்கு காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற பேரையும் சரி, ரெண்டுத்தையும் ஒரு சேர பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. ஆனால் எதை செய்தாலும் அதை கவனமாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும். ஏன் ஆரம்பத்தில் ஒரு தோல்வியையோ மன அழுத்தத்தையோ அலைச்சலையோ கொடுத்து அதன் பிறகு காரியத்தை முடித்து வைக்கின்ற அற்புதமான நாள். லாபங்கள் உண்டு, ஆனால் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. வந்த பணம் எப்படி வந்ததோ அது எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிருங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக அமைகின்றது. பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஏதேனும் தவறாக பேசிவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைத்திலும் குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் சற்று மிக கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் எல்லாமே கிடைக்குங்க. நல்ல ஒரு அமைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கிடைக்காது. நான் 10,000 லாபம் எதிர்பார்த்தியா, ஆனால் 6,000 தான் கிடைச்சிது. கிடைத்ததை வைத்துக்கொண்டு மனதினை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், மனதினை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்கள் அமையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறைகின்ற நாள். வருமானம் ஓரளவு கிடைக்கின்ற நாள். பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்களும் அலைச்சல்களும் சற்று கூடுதலாக இருக்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் கூலி தொழில் செய்பவர்களுக்கும் ஓரளவு நல்ல அங்கீகாரமும் வருமானமும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. ஆனால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது பெரிய ஏற்றமான நாள் என்று நான் கூற மாட்டேன். ஆக இன்றைய தினம் முதலீடு செய்பவர்கள் சற்று முதலீட்டினுடைய அளவை குறைத்து கொள்வது மிக மிக மேன்மையை தரும். தேக ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இது சற்று லாபகரமான நாள் என்றே நான் கூறுவேன். ஆனால் எந்த லாபங்கள் வந்தாலும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாமா, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, அந்த மன திருப்தியை நீங்கள் எட்ட மாட்டீங்க. ஆக கிடைத்ததை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டிய நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகுகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் லாபம் கிடைத்தே தீரும். அளவு குறைவாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாள். திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சிறு சிறு முதலீடுகளை தொழில் சார்ந்து செய்வீர்கள். தாராளமாக இந்த லாங் டைம் முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தேக ஆரோக்கியத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வருமானம் சற்று குறைவாக அமைகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்
இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் சின்ன சின்னதாக வேலை சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் கிடைக்கும். ஏதேனும் பொருளை விற்கணும்னு நினச்சி முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த பொருள் விற்கும். இது மூன்றை தவிர மற்ற விஷயங்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்க. அதே போல் தேக ஆரோக்கியத்திலும் பணம் சார்ந்த விஷயங்களில் டக்குன்னு கடனை ஏற்படுத்துவதற்கான நாளாக இருப்பதனால் பணம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.